வணக்கம். இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி கையேடு சேனல். நம்ம ஜூனியர் அனலிஸ்ட் எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர் கீ தான் பார்த்துட்ருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் 30 கொஷின் பார்த்துருந்தோம். இப்போ அதோடைய கண்டினியூட்டி பார்க்கலாம். 30வது கேள்வி பார்த்தோன்னா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் அப்படின்ற பார்ட்லேருந்து நம்ம முடிச்சிருந்தோம். இப்போது 31வது கேள்வியும் பார்த்தோன்னா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் தான் அமைஞ்சிருக்கு. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகின்றது. பானையுடைய எந்த பகுதி நமக்கு பயன்படுகிறது? அதுதான் இதற்கு சரியான வினா. ஆப்ஷன் ஏ தான் விடை. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. உரி. இந்த ரீ வரது கழற்று, அதாவது தோலை உரிச்சி எடு, பிரிச்சு எடு அப்படின்ற இடத்துல நம்ம கழற்று அப்படின்ற இடத்துக்கு பயன்படுத்துகிறோம். இந்த உரி அப்படின்றது தூக்கு இருக்கும் இல்லையா, அந்த காலத்துலலாம் உரியில் தான் மோர் ஊற்றி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த உரியை தான் இந்த இடத்துல தூக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. பொருள் வேறுபாடு அறிக. அருந்து. இந்த அருந்துனா நீர்க்குடி, தண்ணீர் குடி, பால் குடி அதில் வரும். இந்த அருந்துனா கட் பண்ணுறது, துண்டுபட்டு அப்படின்ற மீனிங்கில் வரக்கூடியது. சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஏடு ஒன்று எழுத கவிதை எடுத்தேன். கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன். ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சரியான சொற்றொடர் தெரிவு செய்க. பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். ஆப்ஷன் இது நமக்கு கலித்தொகையில் இந்த பாடலுடைய வரிகள் வரும். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்துக்கள் வட்டெழுத்துக்கள். 7th தமிழ் புக் ஓல்டு புக்லேயும் இருக்குது, இப்போ நியூ புக்லேயும் இந்த விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஓவியம் அப்படின்ற லெசனில் நமக்கு அமைஞ்சிருக்கும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசையில் எழுதுக. தேனி, ஓணான், வௌவால், கிளி, ஆசிரியர். தேனி, ஓணான், வௌவால், கிளி, ஆசிரியர். ஸோ ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, வௌவால். நம்ம அகர வரிசைப்படுத்துறதுல ஆ, அடுத்தபடியாக ஓ, அப்புறம் கா வரிசையில் கீ வருது கிளி, அப்புறம் தா வரிசை, அப்புறம் வா வரிசை. ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. மறுபடியும் அகர வரிசைப்படுத்துக. இதில் பார்த்தோன்னா அங்காடி, அதன் பிறகு நமக்கு கடல், அப்புறம் மதில், தெய்வம், தென்றல். ஸோ ஆப்ஷன் டி அங்காடி, கடல், மதில், தெய்வம், தென்றல். கல் என்னும் வேறு சொல்லின் பெயரச்ச சொல்லை கண்டறிக. கல் என்னும் வேறு சொல்லின் பெயரச்ச சொல் என்னன்னு பார்த்தோன்னா கற்ற அப்படின்றது தான் அதோடைய பெயரச்ச சொல். உரை என்னும் வேறு சொல்லின் தொழில் பெயரை கண்டறிக. தொழில் பெயர் அப்படின்னு இந்த இடத்துல உரையாமை. நமக்கு தல்விகுதிகள் வர்றது எல்லாமே தொழில் பெயராக அமைஞ்சிருக்கும். இந்த இடத்துல மை விகுதியும் நமக்கு இருக்கும். மை விகுதியில் வரக்கூடிய வார்த்தைகளும் தொழில் பெயரில் வரும். உரையாமை அப்படின்றதும் இந்த இடத்துல நமக்கு தொழில் பெயர். தொழில் பெயரை சுட்டுக. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. இத்தொடரில் அமைந்த தொழில் பெயர் கேடு. இதுதான் நமக்கு இந்த லைனில் நமக்கு அமைஞ்சிருந்த தொழில் பெயர். ஆப்ஷன் டி. கிளர்ந்த வேறு சொல் அறிக. கிளர். கிளர்ந்த, கிளர். உரைத்த வேறு சொல் உரை. உரைத்த, உரை. பின்வரும் தொடரில் வினை சொல்லை கண்டறிந்து அதன் வேறு சொல்லை எழுதுக. வலம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை. வலம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை. இதில் நமக்கு வளம் வராது, தடம் வராது, மா வராது, இதெல்லாம் உரிச்சொற்றொடர். ஸோ பொறி என்பது தான் இந்த இடத்துல நமக்கு வேறு சொல்லாக அமைந்துள்ளது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மொழி என்றால் பதம், கிளவி இரண்டையுமே குறிக்கக்கூடியது தான் மொழி என்ற வார்த்தைக்குரிய மீனிங். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வடு, முசு, கவ்வை, கச்சல் முதலான சொற்கள் எதனை குறிக்கும்? பிஞ்சு வகைகளை குறிக்கக்கூடியது. பிஞ்சு வகைகளை குறிக்கக்கூடியதுதான் வடு, முசு, பலா முசு, மாவடு, வாழை கச்சல். கவ்வை எதுக்கு வரும்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிஞ்சு வகைகளில் ஒன்று. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள்.
சூம்பல், சிவியல், சுண்டு, அலியல் இதெல்லாமே கெட்டுப்போன காய்கனி வகைகளை குறிக்கக்கூடியது. 10th நியூ புக் தமிழில் வந்து நமக்கு தேவநேய பாவனர் அவர்களுடைய லெசனில் இதெல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோவும் இருக்குது, எப்படி ஈஸியாக இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு. இந்த லெசனில் இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து நிறைய டிஎன்பிஎஸ்சி தமிழ் கொஷினில் இடம்பெறுது. டைரெக்டாகவே கேட்டிருக்கிறாங்க. நிறைய பாடங்கள் தவிர்க்கப்படுது. ஆனால் இந்த பாடத்துலேருந்து சைமல்டேனியஸாக நமக்கு ஒரு வினா அல்லது 2 வினாக்கள் கேட்கப்பட்டுட்டு வருது. அந்த லெசனை வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சுக்கோங்க. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். மன டேஷ் தீர்வாகாது. மன உளைச்சல் எதுக்குமே தீர்வாகாது. களி, களி, கழி. ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. ஒலி இந்த இடத்துல களி அப்படின்னு வர்றது வந்து நமக்கு சவுண்டில் வரக்கூடியது. இந்த களி என்பது ஆனந்தம், மகிழ்ச்சியை குறிக்கக்கூடியது. இந்த கழி என்பது ஒரு கோல், குச்சியை குறிக்கக்கூடியது. ஸோ ஆப்ஷன் சி. செக் இணையான தமிழ்ச்சொல். செக் என்பது காசோலை. செக் என்றால் காசோலை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை எழுதுக. இன்ஸ்டட் ஆஃப், பதிலாக, இதற்கு பதிலாக அப்படின்னு வரக்கூடியது தான் இதற்கு மீனிங். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை அறிக. சரியான இணையை தேர்க. கரன்சி நோட் அப்படின்னா பணத்தால். பேங்க் அப்படின்னா வங்கின்னு வரணும். செக் அப்படின்னா காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் பட்சட்டை வராது, வரவு அப்படின்றதுல வரும். பட்சட்டை என்பது இந்த இடத்துல தவறு. கிரெடிட் கார்டுனா தான் வந்து நமக்கு பட்சட்டைன்னு வரணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியானது. சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுக. சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும், காகம் கரையும். மரபு பிழையுள்ள தொடர் எது? ஆனிரை கவர்ந்தனர். ஆனிரையை கவர்ந்தனர். கூகை குழரும்னு வரும். இந்த இடத்துல அலறியதுன்னு தப்பு. புறா குணுகும், சேவல் கூவியது. ஸோ இது 3மே சரி. யானை ஒளி மரபினை சுட்டுக. யானை ஒளி மரபு. யானை வந்து பிளிரும். பொருந்தா சொல்லை கண்டறிக. சோழர்களால் கட்டப்படாதது. கிருஷ்ணாபுரம் பெருமான் கோயில் தான் இவரால் கட்டப்படாதது. கங்கை கொண்ட சோழபுரம் முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. ஐவராதீஸ்வரர் கோயிலும் வந்து 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. திரிபுவன வீரேஸ்வர கோவில் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் பெருமாள்னு வந்திருக்கு, அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் மேக்ஸிமம். ஸோ ஆப்ஷன் பி தான் இதில் பொருந்தாதது. பொருந்தா இணையை கண்டறிக. பீடு சிறப்பு, விசும்பு வானம், தன்பெயல் குளிர்ந்த மழை. ஸோ யுகம் அப்படின்றது தான் இந்த இடத்துல தவறு. தாழ்வு என்பதன் எதிர்ச்சொல். தாழ்வு என்பதுனா எதிர்ச்சொல் என்ன வரும்னா உயர்வு. இசை எதிர்ச்சொல் தருக. இசை வசை. இசைனா இனிய ஓசை. வசை என்பது அதற்கு எதிர்ச்சொல்லாக அமைகிறது. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். நீக்குதல் சேர்த்தல். நீக்குதல் சேர்த்தல். ஆப்ஷன் டி. ஓகே, இப்போ நம்ம 60 கொஷின்ஸ் பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்க 40 கொஷின்ஸ் பார்க்கலாம். தமிழ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் வேகமாக ரீட் பண்ணிடுங்க, அல்லது நீங்கள் இந்த வீடியோ ஒரு முறை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எங்கள் சேனலில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நான் வந்து என் சேனலோடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். தினந்தோறும் ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷினை ரிப்பீட்டடாக ஒரு 1 வீக், அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஒரு 10 கொஷினாவது நீங்கள் வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கனாலே போதுமானது. ஸோ தமிழ்லாம் ரொம்ப ஈஸியாக தான் கேட்குறாங்க. இதை பார்க்கும்போதே தெரியுது, இதை நம்ம படிச்சுட்டு போய் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நம்ம புக் பேக்கை படித்தாலே இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த பார்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.